أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل صدق الله العليم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பல் ஆலமீனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சிறப்பிற்கும் கண்ணியத்திற்கும் நிறைந்த இந்த ஜும்மாவினுடைய நாளில் வெகு விரைவாக பள்ளிவாசலுக்கு வந்து இந்த ஜும்மாவினுடைய எல்லா அமல்களையும் செய்து நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடனும் ஆர்வத்துடனும் வந்து அமர்ந்திருக்கும் பெரியவர்கள், வாலிபர்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான முதல் கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய காலத்தினுடைய சூழ்நிலை, ஆட்சி அதிகாரங்கள், தனித்துவமான ஆட்சி, ஒரு ஜனநாயக நாட்டிலே ஒரு ஆட்சி முறை எப்படி இருக்க வேண்டுமோ அந்த விதத்திலே தலைமைத்துவம் இல்லாததின் காரணமாக இன்று பல மதங்களுடைய சட்டங்கள், அவரவர்களுடைய மனித உரிமைகள் அனைத்து விஷயங்களிலும் சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைய காலத்திலே ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக வக்ஃபு வாரியத்தினுடைய சட்டத்தை திருத்தி அதை மாற்றி அமைத்து எழுத வேண்டும் என்ற அந்த ஆர்வமும் தனிப்பட்ட ஒற்றை செயல் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தையும் மனித உரிமையையும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தையும் மாற்றப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு முன்னால் நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. செல்போனிலே எதையோ பார்க்கக்கூடிய நாம் வக்ஃபு என்றால் என்ன, யார்ட்டையாவது கேட்டால் அதுக்கு விளக்கம் தெரியாது. ஏன் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பொதுவாக நம்முடைய மார்க்க சட்டங்கள், மார்க்கத்தினுடைய வழிமுறைகள் இதுவெல்லாம் நம்மை விட மாற்று சமுதாயத்தினர்களுக்கு அதிகமாக தெரிகிறது. அதிலும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்த சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய அந்த சமுதாயம் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு சட்டங்களையும் தன்னுடைய விரல் நுனியிலே வைத்திருக்கிறார்கள். ஆனால் பரம்பரையாக குர்ஆனோடு பயணிக்கக்கூடிய, பல ஹதீசுகளை கேட்கக்கூடிய, சொல்லக்கூடிய இந்த சமுதாயம் வக்ஃபு என்றால் என்ன தெரியாது, முத்தலாக் என்றால் என்ன தெரியாது. எந்த ஒரு சட்ட திட்டங்களையும் நாம் முதலில் என்ன செய்யணும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆட்சி முறையை பற்றி நமக்கெல்லாம் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மதீனாவிலே நபி அவர்கள் வெற்றி பெற்று மெஜாரிட்டியிலே இருக்கும்போது, நல்ல நிலைமையிலே இருக்கும்போது எந்த ஒரு மாற்று மத சகோதரர்களையும் அவர்கள் துன்புறுத்தவில்லை. நீங்கள் வரலாறு எடுத்து பாருங்கள்.
எந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் நான் ஒரு இஸ்லாமியன், நான் வெற்றி பெற்று விட்டேன், அதனால மற்ற சமுதாயங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று நபி அவர்கள் ஒரு நாள் கூட நினைத்தது கிடையாது. ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளித்தார்கள். இஸ்லாத்தை சொன்னாங்க, மார்க்கத்தை எத்தி வச்சாங்க, ஆனால் வற்புறுத்தவில்லை, யாரையும் அடக்கி ஆளவில்லை. மற்ற சமுதாயத்தினுடைய சட்டங்களின் மீது நபி அவர்கள் கை வைக்கவில்லை. யார் விரும்பி வராங்களோ அவங்களுக்கு மார்க்கத்தை சொன்னாங்க. யார் விருப்பத்தோடு கலிமாவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொன்னார்கள். அது அல்லாமல் எங்களுடைய ஆட்சி நடக்கிறது, நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தை தான் ஏற்க வேண்டும், இல்லை என்றால் நான் குழப்பத்தை உண்டாக்குவேன், ஒருபோதும் நபி அவர்கள் அப்படி செய்யவே கிடையாது. நீங்க வரலாற்றை புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய ஆட்சியினுடைய அதிகாரம் இருக்கக்கூடிய எந்த ஆட்சி தலைவருமே மாற்று சமுதாயத்தை அடக்க வேண்டும் என்று பாடுபட்டதே கிடையாது. கண்ணியமானவர்களே, நபி அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் குர்ஆனிலே 2 வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். 2 வசனத்திலே ஒரு அரசன் ஆட்சி செய்யக்கூடிய தலைமை எப்படி இருக்க வேண்டும், அது நாட்டை ஆண்டாலும் சரி, சமுதாயத்தை, ஒரு மாவட்டத்தை, வட்டத்தை ஆண்டாலும் சரி, ஒரு ஊர் ஜமாத்தை ஆண்டாலும் சரி, அல்லது ஒரு குடும்பத்தை ஆண்டாலும் சரி, இந்த 2 விஷயங்கள் அவரிடத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவருடைய ஆட்சி சிறந்த ஆட்சியாக இருக்க முடியும். இந்த 2 விஷயத்தை கையில் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த ஆட்சி சிறப்பாக இருக்காது என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினாங்க. அதுல முதல் ஆயத் என்ன? இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துவத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நீங்கள் அமானிதத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அமானிதத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயம் என்னன்னு சொன்னா, ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு பொருளை அமானிதம் என்று கொடுத்து விட்டால் அது மௌத்தானாலும் அதை பாதுகாக்க வேண்டும். அந்த அமானிதத்தை சரியாக பாதுகாத்து அவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய ஆட்சியிலே முதல் தாரக மந்திரம். இரண்டாவது என்ன? இதா ஹக்கம்தும் பைனன் நாசி அன் தஹக்குமு பில் அத்ல், நீங்கள் ஒரு சட்டத்தை சொன்னால், ஒரு விஷயத்தை எடுத்து நடத்தினால் அதில் நீதத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். உதாரணமாக நம்முடைய சமுதாய மக்களே நம்மள்கிட்ட வராங்க, ஒரு சொத்து பிரச்சனை அல்லது ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, என்ன செய்ய வேண்டாம்? நீங்கள் தனிப்பட்ட முறையிலே நடந்து கொள்ள வேண்டாம். இவர் எனக்கு சொந்தம், அதனால நான் இவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறேன் என்று செய்ய வேண்டாம். இது இந்த சட்டத்தினுடைய விஷயத்திலே, ஆட்சியினுடைய விஷயத்திலே பைனன் நாசி அன் தஹக்குமு பில் அத்ல், அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். இதைத்தான் நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளருக்கும் அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு சட்டத்தை நீங்க சொல்றீங்களா, ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்துறீங்களா, அதில் நீதத்தை கடைபிடியுங்கள். ஒருதலை பட்சமாக என்ன செய்ய வேண்டாம், எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் நடத்த வேண்டாம் என்பதை குர்ஆன் எச்சரித்து காட்டுகிறது. ஆகவே கண்ணியமானவர்களே, அதனால்தான் இன்றைக்கும் கூட மாற்று மத சமுதாய மக்களும் உமரை போன்று ஒரு ஆட்சி வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹை போன்று ஒரு ஆட்சி வேண்டும். முகலாய மன்னர்கள் 800 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள் இந்த இந்தியாவிலே. அவர்கள் ஆட்சி செய்யும் போது எந்த மதத்தையும் துன்புறுத்தவில்லை, யாருடைய சட்டங்களையும் நிலைகுலிக்கவில்லை, அடுத்த மதத்தினுடைய சட்டத்தை இவர்கள் மாற்றி அமைக்கவில்லை. குறிப்பாக நீங்க பாருங்க, இந்த வேலூர் பக்கம்லாம் போனீங்கன்னு சொன்னா, இந்த கோட்டையில பாருங்க, போன உடனே ஒரு கோயில் இருக்கும் அழகா. கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ ஆலயம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் திரும்பி வந்தீங்கன்னு சொன்னா ஒரு பள்ளிவாசல் இருக்கும். எவ்வளவு அற்புதமான ஒரு அமைப்பு! யார் கட்டினது? திப்பு சுல்தான் அவர்கள் கட்டிய கோட்டை. ஒரு இஸ்லாமியர் கட்டிய கோட்டையிலே
எல்லா சமுதாயத்தினுடைய மக்களையும் உணர்வுகளையும் விளங்கி என்ன செஞ்சாரு? எல்லா அமைப்புகளையும் உள்ளே வைத்திருந்தார். ஏன் தெரியுமா? இது ஒரு ஜனநாயக நாடு. யார் ஆட்சி செய்தாலும் அடுத்த மதத்தை துன்புறுத்துவதோ, அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்காமல் இருப்பதோ, அடுத்தவர்களுடைய சட்டத்தை நாம் கையில எடுத்துக்கொண்டு அதை நிலைகுலைப்பதோ இஸ்லாம் கற்றுத்தரவில்லை. கண்ணியமானவர்களே, கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆட்சி செய்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 11 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க. இன்னைக்கு ஒரு 4-5 ஆண்டுகள் ஆட்சி செய்தாலே கிட்டத்தட்ட 3 தலைமுறைக்கு சொத்துக்கள்லாம் சேர்த்துடுறாங்க. என்ன செஞ்சுறாங்க? ரொம்ப வசதி ஆயிடுறாங்க. பலவிதமான ரீதியிலே பொருட்கள் உருவாக்கப்படுகிறது. ஆனால் 11 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க. அவர்கள் ஆட்சி செய்யும் போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஈராக்கிலே யூப்ரட்டிஸ் என்ற நதியிலே ஏதாவது ஒரு மாடு துன்புறுத்தப்பட்டாலும் என் ஆட்சியிலே அதற்கு நான் தான் பொறுப்புன்னு சொன்னார். மனிதர்கள் அல்ல, ஒரு மிருகங்கள் கஷ்டப்பட்டாலும் கூட அதை பற்றி அல்லாஹ் என்னிடத்திலே கேட்பான், அதற்கு நான் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய ஆட்சியினுடைய மேம்பாட்டை விளக்கி சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் ஓட்டு கேட்கும் போது வெளியில வந்து நாமெல்லாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாட்டினுடைய சூழ்நிலை யாராவது ஆய்வு செஞ்சிருக்கிறாங்களா? ஆய்வு செய்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இரவிலே எல்லோரும் தூங்கும் போது இவங்க என்ன செய்வாங்க? இரவிலே உலா வருவார்கள். எதற்காக? நம்முடைய ஆட்சி எப்படி நடக்குது, மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்ன சந்தோஷமா இருக்கிறாங்க, அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி. அப்படி வரும்போது ஒரு மூதாட்டி தன்னுடைய வீட்டிலே புலம்புகின்றாள். என்ன புலம்புறாங்க? என்ன ஆட்சி இது, என்ன ஆட்சி இது, எனக்கு ஒருவேளை உணவு கூட கிடைக்கவில்லையே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன ஆட்சி இது என்று புலம்பும் போது உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த செய்தியை காதுல வாங்கிடுறாங்க. வாங்கின உடனே நேரா அவருடைய குடோனுக்கு போனாங்க. பக்கத்துல பணியாளும் இருக்கின்றார், துணையார் இருக்கின்றார். நேரா அந்த குடோனுக்கு போய் தன்னுடைய முதுகிலே ஒரு கோதுமை மூட்டையை சுமந்து வராங்க. வரும்போது பக்கத்தில் இருந்த பணியாளர் கேட்டாராம், கலீஃபாவே, ஆட்சியாளரே, சிறந்த தலைவரே, அந்த மூட்டையை என்கிட்ட கொடுத்தா நான் தூக்கிட்டு வர போறேன், நீங்க ஏன் சுமக்கிறீங்க, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்னைக்கு வேணும்னா என் சுமையை நீ சுமக்கலாம், நான் ஒரு தலைவன் என்ற அடிப்படையிலே என் சுமையை நீ சுமந்து கொள்ளலாம், நாளை மறுமையில் என் பாவத்தை உன்னால் சுமக்க முடியுமா? அல்லாஹ் என்கிட்ட கேள்வி கேட்டா உன்னால் அதற்கு பதில் சொல்ல முடியுமா? தாய் தகப்பனாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் கேள்வி கணக்குகள் வேறு வேறு. அப்படித்தான் அல்லாஹ் சொல்றான். சுமந்தார்கள், சுமந்து கொண்டு போய் உணவளித்தார்கள். இப்படிப்பட்ட ஆட்சி 11 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சார். எத்தனை ஆண்டுகள்? 11 ஆண்டுகள். மௌத்தாகும் போது எந்த சொத்துக்களுமே கிடையாது, எந்த சொத்துக்களும் கிடையாது. ஒரே ஒரு குடிசை வீடு ஒன்று இருந்தது. நல்ல கவனிங்க, 11 வருடம் ஆட்சி செய்த ஒரு தலைவர், எந்த சொத்துக்கள் கிடையாது, செல்வங்கள் கிடையாது. மௌத்தாகும் போது ஒரே ஒரு குடிசை வீடு ஒன்று இருந்தது. அதையும் ஜனாசாவுடைய நேரத்தில் இஸ்லாத்தினுடைய பண்பு என்ன கேட்பாங்களா இல்லையா? இவர் யாராவது உங்களுக்கு கடன் வச்சிருக்கிறாரா, உங்களுக்கு ஏதாவது கடன் கொடுக்கணுமா, ஜனாசாக்கு முன்னாடியே கேட்பாங்க. கடன் இருந்துச்சுன்னு சொன்னா ரசூல்லா தூரம் ஆயிடுவாங்க. ஏன்? இந்த கடனாளியுடைய ஜனாசாவை தொலை வைப்பதற்கு நான் விரும்பவில்லை. இதுவரைக்கும் ரசூல்லா அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. ஆனால் ஒரு கடனாளியுடைய விஷயத்துல சொன்னாங்க. அப்போ ஒரு சஹாபி மௌத்தாகும் போது கடனாளியா மௌத்தாகுவாங்களா? கடன் இருந்தது. அந்த குடிசையை விற்று உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கடன் அடைக்கப்பட்டது. அப்போ ஒரு ஆட்சி தலைவர் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு அமைப்பை சொல்லிக் கொடுத்தார்களே. கண்ணியமானவர்களே, அந்த ஆட்சியை தான் இந்த நாட்டிலே அதிகமான மக்கள் விரும்புகின்றார்கள். இதிலே வக்ஃப் சட்டம் திருத்தங்கள், ஏன் இதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்?
நம்முடைய சமுதாய மக்களுக்கு தெரியல. ஏன் எதற்கு இதற்கான எதிர்ப்பை நாம் தெரிவிக்க வேண்டும்? கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சமுதாயத்திலே இந்த வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக ஒரு தலைமை ஏற்பாடு செய்யப்பட்டு வக்ஃபு வாரியம் என்று ஒன்று அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 34 வக்ஃபு வாரியங்கள் அமைக்கப்பட்டு இதெல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறது. பல கோடி சொத்துக்கள் இந்த வக்ஃபை சார்ந்து பல கோடி சொத்துக்கள் இஸ்லாம் இடத்தில் இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த இந்திய நாட்டில் அரசாங்கத்துக்கு என்ன சொத்து இருக்குதோ அதற்கு நிகராக வக்ஃபு வாரிய சொத்துக்கள் இருக்குது. அதனால அதை முடக்க வேண்டும் என்பதற்காக வக்ஃபு சொத்துக்கள் என்பதை இஸ்லாமியர்கள் மட்டும் பாதுகாக்க கூடாது. அதுல யார் இருப்பாங்க? ஒரு மாற்று மத சகோதரரும் அதில் இருப்பார், பெண்களும் அதிலே அமர்த்தப்படும். இவர்களுக்கு மத்தியில் குழப்பம் வந்தால் அந்த விஷயம் கோர்ட்டுக்கு கொண்டு வரப்படும். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு செய்தி கோர்ட்டுக்கு போனா என்ன நடக்கும். ஜும்மால சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல, நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதான். ஒரு செய்தி குழப்பமாகி அது கோர்ட்டுக்கு போனாலே அது முடிவதற்கு பல ஆண்டுகள் ஆகிறது. இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சட்டத்தை இந்த சமுதாய மக்களுக்கு திணிக்கிறது என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய சமுதாயம் இது போன்ற விஷயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். சமீபத்திலே குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது, ஜனவரி 26. நம்முடைய நாடு 1947 சுதந்திரம் பெற்று அதே ஆகஸ்ட் மாதம் 15 சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னால் ஆகஸ்ட் 29 டாக்டர் அம்பேத்கர் அவர்களை உட்கார வைத்து ஒரு சட்ட துவக்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு பின்னாலே 2 வருடம் 11 மாதங்கள் கழித்து குடியரசு என்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இந்த ஜனநாயக நாட்டினுடைய ஒட்டுமொத்த சட்டங்களும் வகுக்கப்பட்டுச்சு. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்தவர்கள். இறைவனுடைய நாட்டத்தை பாருங்க, அவர்களை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சட்டங்களையும் இறைவன் வகுத்து கொடுத்தான். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் 11 மாதங்கள் ஆய்வு செய்து தமிழகத்திலிருந்து 40 நபர்களும் ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 70% இஸ்லாமியர்கள் அதிலே இருந்தார்கள். காயிதே மில்லத் உட்பட இவர்கள் எல்லாம் அமர வைத்துத்தான் இந்த நாட்டினுடைய சட்டம் வகுக்கப்பட்டுச்சு. ஏதோ தனிப்பட்ட முறையில் அல்ல, தனிப்பட்ட கருத்துகள் அல்ல, இப்படியெல்லாம் உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் அப்படியே பாஸ் பண்ணல. என்ன செஞ்சார் தெரியுமா அம்பேத்கர்? மற்ற நாடுகள்லாம் ஆய்வு செய்கிறார். அரசாட்சிக்கு பின்னால் மக்கள் ஆட்சி என்றால் என்ன? ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சொன்னதை போன்று மக்களாட்சி என்றால் என்ன? Do the people, for the people, by the people. மக்களால் தேர்ந்தெடுத்து அமைக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் மக்களாட்சி. இதையெல்லாம் ஆய்வு செய்துதான் என்ன செய்யப்பட்டுச்சு? சட்டங்கள் வகுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் அதற்கு பின்னால் என்ன செஞ்சாங்க? சட்டங்களை வகுத்து இந்த சமுதாய மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுல 2 சட்டங்கள் மிக முக்கியமானவை. ஒன்று என்ன? சட்டம் அனைவருக்கும் சமம். சட்டம் அனைவருக்கும் சமம். ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இந்திய ஜனநாயக சட்டத்திலே கிடையாது. இது அம்பேத்கர் அவர்கள் எழுதிய மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம். 2வது சட்டம் என்ன தெரியுமா? இந்த நாட்டில் உள்ள எத்தனை மதங்கள் இருந்தாலும், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், இது போன்ற எத்தனை மதங்கள் இருந்தாலும் அவர்களுக்குரிய உரிமைகளை நாம் கொடுக்க வேண்டும். ஸ்கூல் நடத்தலாம், மார்க்கத்தை சொல்லலாம், அவர்களுடைய மார்க்கத்தை நமக்கு சொல்லலாம். இருந்தாலும் கூட யாரையும் வற்புறுத்தக்கூடாது. யாருடைய சட்டத்தை மாற்றி அமைக்கவோ அதிலே சரிபடுத்தவோ யாருக்கும் உரிமை கிடையாது என்று 2வது சட்டத்தை நமக்கு வகுத்து கொடுத்தார்கள். ஆனால் இதை இஸ்லாமியர்கள் கடைபிடிச்சாங்க. யாரையும் துன்புறுத்தல, யாருக்கு மாற்றமான கருத்துகள் சொல்லவில்லை. ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு முக்கியமான சட்டங்களிலும் இந்த கருத்துகள் திணிக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்திய ஜனநாயகத்தினுடைய அமைப்புக்கு மாறாக, சட்டத்திற்கு மாறாக
இப்படிப்பட்ட ஒரு சில சட்டங்கள் நமக்கு கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹு தாலா இது போன்ற பலவிதமான சூழ்ச்சிகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் இந்த நாட்டினுடைய அனைத்து பொது விஷயங்களையும் முதலில் இஸ்லாமிய சமுதாயமாகிய நாம் விளங்கி வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக.